பழனிசாமி வந்திருந்தாங்களா சார்? பாஜக தலைவருங்க முறையில் திருநெல்வேலியில் அவர் சந்திச்சிங்களா? இல்லை, அன்றைக்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அதனால் கோயம்புத்தூருக்கு நான் அவர்களை வரவேற்று அங்கே அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய இருந்தனால் அங்கே கலந்து கொள்ள முடியவில்லை. ஆக அவர்களை சந்திக்கவில்லை. ஏற்கனவே அதற்கு முன்பு நாங்கள் 2 நாளைக்கு முன்பு சந்திச்சிருக்கோம். எங்கள் தமிழகத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி இன்று மாலை சென்னைக்கு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து எல்லா பணிகளும் மேற்கொள்ளப்படும். திருநெல்வேலியோட செல்ல பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லியிருக்கீங்க, என்ன நடந்தது? இல்லை, எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளைன்ற மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையிலும் என்றும் மறக்க முடியாது. என்ன காரணம்? தொகுதி மாறி இத்தனை ஆண்டு காலம் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் தொகுதி மாறணும்னு முடிவு செய்ததற்கு என்ன காரணம்? பின்னோட்டம் என்ன? இல்லை, நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகம் முழுவதும் மக்கள் பணி தொடரும். அதிலும் திருநெல்வேலி தொகுதி ஒரு தனி கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இன்று இல்லை, மத்திய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல்ஜி வந்த பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனடியாக, ஏன்னா இன்றைக்கி இனிமேல் 4ஆம் தேதி 6ஆம் தேதி 2 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த 2 நாட்களில் நிச்சயமாக தொடர்ந்து வேட்பாளர்கள் அவருடைய மனு தாக்கலை செய்வார்கள்.